ஸோ கைஸ், இந்த கார்த்திகை ஐப்பசி மாதம்லாம் வந்துச்சுனாலே சபரிமலைக்கு போகிறவங்க, பழனிக்கு போகிறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோயில் இருக்கும், முக்கு முக்கில் இருக்கும், இல்லை மஹாலெல்லாம் பூஜை பண்ணிட்டு சபரிமலைக்கு பழனிக்கெலாம் போவாங்க. பட் சென்னையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சந்துக்குள்ள என்ன கோயில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பட் வந்து டொனேஷன்லாம் வாங்கியிருக்காங்க, வசூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 பேர் வந்து நல்ல வேட்டி சட்டெலாம் போட்டு ஸ்லிப்பெல்லாம் வச்சுட்டு அந்த கோயில் பேர் ஏதாச்சும் ஒன்று போட்டிருக்கும். இந்த மாதிரி ஸ்லிப்பர் கொடுத்தோன்னே நம்மளும் நம்பிட்டு காசு கொடுப்போம். ஸோ நான் 2 இயர்ஸாக நான் கொடுத்துருக்கேன். நான் ஸ்டே பண்ண இடத்துல 3rd இயர் வந்து எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துடுச்சு. பே பண்ணிட்டோம், கூகுள் பே பண்ணோம். அப்போது முன்னாடிலாம் ஹார்ட் கேஷாக கொடுத்துருக்கோம். இங்கே கூகுள் பே பண்ணனால சரி ஓகே அப்படின்னு இந்த நம்பரில் தான் பண்ணவான்னு கேட்டேன். இல்லை இந்த நம்பருக்கு வேணாம், நான் சொல்கிற நம்பருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு பண்ணும்போது ஒரு லேடி நேம் வந்துச்சு. லேடி நேம் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பே பண்ணாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் போச்சு. எனக்கு ஒரு டவுட், இந்த பே பண்ணோம், இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து ஸ்லிப்பில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணப்போ ஃபோன் எடுக்கலை. ஸோ சரி ஓகே, கூகுள் பே பண்ணோம்ல அந்த நம்பருக்கே கால் பண்ணுவோன்ட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணும்போது ஒரு லேடி எடுத்தாங்க. நான் இப்போ உங்களுக்கு பே பண்ணியிருந்தேன், இந்த டொனேஷனுக்கு கோயில் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா, ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுறேன், பூஜை தானே பண்ணுறீங்க, சரி சபரிமலைக்கு சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கோயிலா, என்ன கோயில், என்ன டொனேஷனு, நீங்கள் எப்போ அனுப்புறீங்க, எனக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, உங்கள் நம்பர் தான் கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு தான் அனுப்புகிறேன், நீங்கள் தப்பாக அனுப்பிட்டு என்கிட்ட கேட்குறீங்க, எனக்குலாம் வரல அப்படின்ட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கால் பண்ணி, நான் உங்களுக்கு தான் அனுப்பிச்சேன், எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, இந்த மாதிரி டொனேஷன் கேட்டாங்க, உங்கள் நம்பர் தான் கொடுத்தாங்க, அப்போ நீங்கள் உங்கள் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாலாவது கொடுக்கல அப்படின்னு. சரி ஓகே, ரிட்டர்ன் பண்ணிடுங்க, நான் அனுப்பின அமௌண்ட்டை 300 அனுப்பிச்சிடணும், ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படி சொன்னதும், இல்லை எனக்கு ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியாது, அட்டன் பண்ண தான் தெரியும், ஃபோன் வந்தால் பார்ப்பேன் அவ்வளோதான் அப்படின்னாங்க. சரி ஓகே, உங்கள் பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க, சின்ன பசங்க ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்கள்ட்ட போய் கேளுங்க, கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்கள். வந்ததும் என்ன நான் வந்திருக்கும் கண்டிப்பாக, அதை ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். இவங்களும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் கதவு தட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இவங்களாம் பேசிக்கிறாங்க. பட் ஆப்போசிட் வந்து யாருமே பேசல. அப்படியா வெளியே போய்க்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பேசிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு வெளியே போயிருக்காங்களா, நான் வந்தோடனே அனுப்புறீங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அகைன் கால் பண்ணி, நீங்கள் கூகுள் பே போங்க, நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் கட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணேன், ஃபோன் எடுக்கலை. ஒரு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸ் தான் அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்க. என்ன எங்கள் ஒய்ஃப்கிட்ட எதுமோ பேசியிருந்தீங்களா, யார் நீங்கள், எங்கே யாருக்கு பணம் அனுப்பிச்சிட்டு யார்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னாங்க. உங்கள் ஒய்ஃப் தான் அனுப்பிச்சேன், யாரோ வந்தாங்க, உங்கள் ஒய்ஃப் நம்பர் கொடுத்தாங்க, ஸோ அதில் தான் நான் அனுப்பிச்சேன் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக என்கிட்ட அந்த பேசின ஆளும் வீட்டுக்கு வந்து அமௌண்ட் வசூல் பண்ண ஆளும் சேம் பர்சன் தான், அதே வாய்ஸ். ஸோ வந்து இந்த மாதிரி தான் ஏமாற்றிட்டுருக்காங்க போல். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் பேசுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எனக்கு அனுப்பலைன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு, ஸோ அதை எனக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நான் பார்த்துட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு, எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, அவங்களும் ஃபோன் பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. ஸோ ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நானே மறுபடியும் ஒரு 2-3 டைம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டுருந்தேன். அட்டன் பண்ணாங்க. சரி ஓகே, எந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னாங்க. நான் அவங்களுக்கு நம்பர் சென்ட் பண்ணுறேன், அந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகேன்ட்டு ஒரு கரெக்டாக நான் பே பண்ணி ஒரு 7 hours அப்புறம் தான் எனக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கோயிலுக்கு போகிறோம், இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஒன்று நீங்கள் காசு கொடுக்குறீங்க, சாமி மேலே பக்தியாக ரொம்ப இருக்கீங்க அப்படின்னா நேரில் போங்க, நேரில் போய் பார்த்துட்டு அமௌண்ட் கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்களே கொடுத்துருக்கோம், மதியம் சாப்பாடுக்கு மட்டும் கொடுப்போம். ஸோ சேர்ந்து ஃபேமிலியாக சேர்ந்து கொடுத்துருக்கோம். சரி இந்த மாதிரி தானே அப்படின்னு நம்பி நாங்களும் கொடுத்தோம். பட் இந்த 3rd டைம் எனக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆயிடுச்சு. நம்ம சும்மாவே கொடுத்துட்ருக்கோம், பட் வந்து ஊர்லலாம் நாங்கள் கோயிலுக்கே போவோம் ஆக்சுவலாக. ஸோ அங்கே பூஜை பண்ணும்போது நாங்கள் போவோம். ஒரு இங்கே வந்து நம்ம போகவே முடியல, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே, எங்கள் அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணதில் தான் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ ஊர்லலாம் வேறு, எங்கள் சென்னையில் வந்து கொடுப்பீங்கன்னா தயவு செஞ்சு ரொம்ப அவாராக இருங்க. சில பேர் வந்து 1000 ரூபா 2000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்குறது உண்மையாகவே அந்த கோயிலுக்கோ இல்லை பூஜை பண்ணுறவங்களுக்கோ இல்லை இந்த மாதிரி சபரிமலைக்கு போகிறவங்களுக்கோ போகுதானா, கண்டிப்பாக போகாது. நேரில் போய் செக் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தது பார்த்திங்கன்னா எனக்கு போன வருஷம் நவம்பரில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் இல்லை, பட் இந்த வருஷம் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அவாராக இருங்க.